துபாய் இராச்சியத்தில் செல்வந்தராக அடையாளப்படுத்திக் கொண்டு நீண்ட காலமாக இலங்கையின் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்திச் சென்ற 48 வயதான ஷிரான் பாசிக் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி துபாய் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படை குழுவின் ஊடாக துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்குரிய UL 226 விமானம் மூலம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்படும் சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்தை அண்மித்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகம், ஹெரோயின், ஐஸ் போதைப்பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்து விநியோகித்தல், சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியமை, ஆயுதங்களை வைத்திருந்தமை, சட்டவிரோத செயற்பாடுகள் பலவற்றை முன்னெடுத்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஷிரான் பாசிக்கு எதிராக காணப்படுகின்றது. தெஹிவள கழுபோவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஷிரான் பாசிக் தெஹிவளை, மாவனல்ல, கொழும்பு தெற்கு உள்ளிட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு ஹெரோயின், ஐஸ் போதைப்பொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார். வெலேசுதா என்பவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இலங்கைக்கான போதைப்பொருள் வலையமைப்பின் 2வது பிரபல போதைப்பொருள் வர்த்தகராக ஷிரான் பாசிக் அடையாளப்படுத்தப்படுகின்றார். 2011ஆம் ஆண்டில் கிருளப்பனை பிரதேசத்தில் வைத்து ஹெரோயின் போதைப்பொருளுடன் அவர் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டார். குறித்த வழக்கு வருட கணக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீஸ் அதிகாரிகள் முன்வைத்த சாட்சியங்களில் பாரதூரமான முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு குறித்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2018ஆம் ஆண்டு பாதுகாப்பு பிரிவினரால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் சட்டவிரோதமாக ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு தப்பிச் சென்றார். நீண்ட காலமாக அவர் ஈரானின் போதைப்பொருள் வலையமைப்புடன் நேரடி தொடர்புகளை பேணி கடல் வழியாக இலங்கைக்கு போதைப்பொருளை கொண்டு வந்துள்ளார். தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஷிரான் பாசிக் தொடர்பில் போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. වත්මන් රාජ්‍ය යාන්ත්‍රණයේ ඍජු දායකත්වය සහ අධීක්ෂණය හරහා මේ වන විට ක්‍රියාත්මක වී ඇති මෙම தற்போதைய அரச பொறிமுறையின் நேரடி பங்களிப்பு மற்றும் கண்காணிப்பினூடாக இந்த செயற்பாடுகளின் பலன் கிடைக்கப் பெற்றுள்ளதை நாம் மக்களுக்கு குறிப்பிட வேண்டும். 93 சர்வதேச சிவப்பு எச்சரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். அதன் பலனாக துபாய் இராச்சியத்திலிருந்து 48 வயதான தெஹிவளையைச் சேர்ந்த குறித்த நபரை நாட்டுக்கு மீள அழைத்து வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. விசேடமாக குறித்த சந்தேக நபர் சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஆயுதங்களை உடன் வைத்திருந்தமை, பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகம், விற்பனை, போதைப்பொருள் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் 92 சிவப்பு எச்சரிக்கைகள் எஞ்சியுள்ளன. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக தற்போதைய அரச பொறிமுறையில் போலீசார் செயற்படுவதற்கு தயாராக உள்ளார்கள். அத்தோடு இந்த சந்தேக நபரினால் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டுள்ள சொத்துக்கள், பணம் தொடர்பிலான விசாரணை சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. විමර්ශන කාර්යාංශ විසින් පෙර දින සිටම ආරම්භ කළ බවටත් මතක් කළ යුතුයි.